ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மணி ஸ்பெஷல் ஃபுட். இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான ரொம்ப சிம்பிளான மெத்தடில் முறுக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மாவு அரைச்சி அதெல்லாம் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பொட்டுக்கடலை முறுக்கு இப்போ நம்ம செய்ய போகிறோம். ரொம்பவே சாஃப்டாக ஆயில் குடிக்காமல் நல்லா பொறன்னு அருமையாக வரும். இதுக்காக நம்ம ஸ்பெஷலாலாம் எதுவும் பண்ண தேவையில்லை. சிம்பிளாக மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்பவும் மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிட்டு முறுக்கு சுட்டு எடுத்துடலாம். முறுக்கு செய்ய தெரியாதவங்க கூட அருமையாக செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம இந்த முறுக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் அதுக்கு இங்கே ஒரு மீடியம் சைஸ் கப் எடுத்திருக்கேன். அந்த கப்பில் அரை கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன். இந்த பாருங்கள், கரெக்டாக அரை கப் கிட்ட எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி நான் இங்கே ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு முறுக்கு சுட்டு எடுக்கிறதுக்காக ஆயில் சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா சூடான ஆயில் இந்த மாவில் சேர்த்து நான் பிசைய போகிறேன். அதனால் இந்த மாவெல்லாம் அரைச்சி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஆயிலை கடாயில் சேர்த்து ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சிடுறேன். ஆயில் நமக்கு கொஞ்சம் சீக்கிரம் சூடாகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலையும் நான் அழகாக நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்துட்டேன். இதை நான் ஒரு மாவு பிசைகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ பொட்டுக்கடலை மாவு சேர்த்துட்டு இது கூட நம்ம அரிசி மாவு சேர்க்க போகிறோம். அரிசி மாவு பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவு. நீங்கள் வீட்டில் இருக்கிற பச்சரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். நான் கடையில் வாங்கின இடியப்ப மாவு, பச்சரிசி மாவுன்னு கடையில் வாங்காமல் இடியப்ப மாவுன்னு கூட நம்ம வாங்கி சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இதுலேருந்து நான் 2 கப்பு, எந்த கப்பில் நீங்கள் பொட்டுக்கடலை சேர்த்திங்களோ அதே கப்புனால் 2 கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ நான் இங்கே 2 கப் பச்சரிசி மாவு இது கூட சேர்த்துட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் ஜீரகம் எடுத்து நல்லா கையில் வச்சு இந்த மாதிரி நல்லா இப்படி கசக்கிட்டு சேர்த்துப்போம். இந்த மாதிரி நல்லா அப்படி கசக்கி சேர்த்தோன்னா நமக்கு நல்லா அந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சேர்த்ததுமே நமக்கு அந்த முறுக்கு வாசம் நல்லா வரும். ஜீரகம் சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா எள்ளு, கருப்பு எள்ளு இங்கே வச்சுருக்கேன், அதில் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே ஆப்ஷனல் தான், நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்தோன்னா கொஞ்சம் நல்லா அந்த ஃப்ளேவராக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம இந்த மாவுக்கு தேவையான உப்பு, ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உப்பு, எள், இந்த ஜீரகம், பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் நல்லா அப்படியே அந்த மாவு கூட இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சும்மா லேசாக மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ நம்ம இது கூட சூடான ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஆயில் நல்லா சூடாக இருக்குது. அதுலேருந்து நான் ஒரு கரண்டியில் ஒரு 3/4 கரண்டி அளவுக்கு இங்கே மோந்திருக்கேன். இந்த அளவுக்கு ஆயில் எடுத்து நம்ம அந்த மாவில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், மாவில் சேர்க்கும்போது இப்படி பபிள்ஸ் வருது பார்த்திங்களா, அந்தளவுக்கு சூடான ஆயிலாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து செஞ்சோன்னா முறுக்கு நல்ல பொறுன்னு நல்லாயிருக்கும். ஆயில் சூடாக இருக்கிறதுனால அந்த ஸ்பூன்லேயே வச்சுட்டு லைட்டாக அந்த மாவு கூட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் நம்ம கைனால் நல்லா அந்த ஆயில் அந்த மாவு எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா நம்ம சேர்த்து கலந்து விட்டுக்கணும். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்ச மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது கூட தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அப்படியே பிசைஞ்சு விட்டுக்கலாம். பச்சை தண்ணி தான் சேர்த்துருக்கேன், ஹாட் வாட்டர்லாம் நம்ம சேர்க்க வேண்டாம். நார்மல் வாட்டரை நம்ம சேர்த்து பிசைய ஆரம்பிக்க வேண்டியதுதான். நான் இங்கே ஒரு கப், அந்த கப் அளவு எடுத்துகிட்டு நான் மாவு இதெல்லாம் சேர்த்தேன் இல்லையா, அதே கப்பில் ஃபஸ்ட்டு ஒரு கப் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பிசைகிறேன். ஒரு கப் தண்ணி பத்தலை, இன்னும் ஒரு கப் நான் இங்கே எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க, ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி சேர்த்துறாமல். மாவு ரொம்ப கெட்டியெல்லாம் பிசைய தேவையில்லை. நல்லா சாஃப்டாக, அதாவது நம்ம முறுக்கு உரலில் போட்டு நமக்கு புளியறதுக்கு கைக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரியே நம்ம போட்டுக்கலாம். ஆனால் ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிட வேண்டாம். இங்கே பாருங்கள், நான் மாவை பிசைஞ்சிட்டு கையை கழுவிட்டு இப்போ கையில் ஆயிலெலாம் நான் எதுவுமே அப்ளை பண்ணல, வெறும் கையோடு தான் இந்த மாவு எடுத்து உருட்டுறேன். கையில் மாவு அவ்வளோ ஒட்டலை பாருங்கள் சுத்தமாக. இந்த மாதிரி இருக்குது ஏன் அப்படின்னா நம்ம சூடான ஆயில் சேர்த்தோம் இல்லையா, அதனால் நமக்கு மாவு நல்லா பக்குவமாக அழகாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் மாவை ரெடி பண்ணிவிட்டு இப்போ முறுக்கு உரலில் போட்டு நம்ம புளிய ஆரம்பிச்சிடலாம். இந்த 3 ஓட்டை இருக்கிற இந்த முறுக்கு சுடுற அச்சை உள்ளே போட்டிருக்கேன். லைட்டாக நம்ம அந்த முறுக்கு உரலில் மட்டும் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவு உருண்டையிலேருந்து எடுத்து உள்ளே போட்டு நம்ம புளிய ஆரம்பிச்சிடலாம். சப்போஸ் நீங்கள் மாவு பிசைஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா புளியும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா திரும்பவும் கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சிட்டு புளியறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி நீங்கள் மாவை ரெடி பண்ணிக்கோங்க. நமக்கு ரொம்ப தண்ணியாக இருந்தால் தான் கொஞ்சம் ஆயில் குடிக்கும், இல்லைன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ முறுக்கு புளியறதுக்கு அந்த சாரணி மேலே நான் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சாரணியில் புழிஞ்சு எடுத்து சட்டியில் போட்டோன்னா நமக்கு கையில் ஆயிலெலாம் தெரிக்காது, ரொம்ப ஈஸியாக நம்ம உள்ளே போட்டுடலாம்.
இந்த மாதிரி நான் புழிஞ்சிக்கிறேன். புழிஞ்சிட்டு ஆயில் வந்துட்டு ஏற்கனவே சூடாக தான் இருக்குது. இடையில வந்துட்டு நான் சிம்மில் வச்சுட்டேன், கொஞ்சம் ஆயில் சூடு கம்மியாகட்டும் அப்படின்னு. இப்போ கரெக்டான மிதமான சூட்டில் ஆயில் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி புழிஞ்சு ஒன்று ஒன்றா எடுத்து சேர்த்துக்கலாம். புளியறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி சாரணியில் நம்ம புழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கலாம் அப்படியே ஒன்று ஒன்றா. பக்கத்தில் அடுப்பு பக்கத்துலேயே வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்து ஆயிலில் சேர்த்துக்கலாம். முறுக்கு சுடும்போது நம்ம வந்து அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது, ஆயிலை ஃபுல் ஃப்ளேமே வச்சுக்கோங்க. கரெக்டாக நம்மளுக்கு முறுக்கு போட்டு எடுக்க கரெக்டாக இருக்கும். சீக்கிரமே முறுக்கு நமக்கு வெந்துடும், ரொம்ப நேரம்லாம் வேக வைக்க தேவையில்லை. அதனால் அடுப்பு ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி புழிஞ்சு உள்ளே சேர்த்து ஒரு பக்கம் பபிள்ஸ் வர்றது நின்னதும் நம்ம இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் இல்லாமல் அப்படியே எம்டியாக இருக்கும்போது நம்ம எடுத்துடலாம். ரொம்ப இது கலர்லாம் மாறி வேக வைக்கணும்லாம் இல்லை. இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கும்போதே எடுத்தாலுமே நல்லா உள்ளே வெந்து நல்லா பொறுன்னு சூப்பராக இருக்கும் முறுக்கு. இப்போ பாருங்கள், இந்த போட்டிருக்க முறுக்கில் அந்த பபிள்ஸ் எல்லாம் நின்றுச்சு. நான் அதெல்லாம் எடுத்துடுறேன். இந்த மாதிரி சின்ன கம்பி அந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு நம்ம ஆயில் இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணி அப்படி எடுத்துக்கலாம். பாருங்கள், நமக்கு ரொம்ப சூப்பராக அழகாக அந்த முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்க மாவெல்லாம் நான் போட்டு சுட்டு எடுத்துக்கிறேன். இன்ஸ்டண்ட்டாக முறுக்கு செய்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான ஐடியா. அரிசி கழுவி காய வச்சு அரைச்சிட்டு வந்து அப்படியெல்லாம் முறுக்கு செய்யணும்னு அவசியமே இல்லை. ஈஸியாக இந்த மாதிரி பொட்டுக்கடலை பச்சரிசி வச்சு சூப்பராக செஞ்சிடலாம். உளுந்து முறுக்கு உளுந்து மாவு சேர்த்து செஞ்சுக்கலாம். பொட்டுக்கடலை முறுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம பண்ணிடலாம். நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி முறுக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், முறுக்கு எடுத்து உடச்சி காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா சாஃப்டாக பொறன்னு இருக்குது முறுக்கு. ஹார்டாலாம் இருக்காது. நமக்கு ஆயிலும் நமக்கு அவ்வளோவா பெருசாக குடிக்காது இந்த முறுக்கு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான முறுக்கு அழகாக ரெடி ஆகிடுச்சு. இந்த தீபாவளிக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மனை ஸ்பெஷல் ஃபுட்டுக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.